ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு மான் பற்றி கதை பார்க்க போகிறோம். ஓகேயா? வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வசிச்சுட்டு வருது. அதில் மான்களும் இருக்கு. அதில் நிறைய வகையான மான்கள் இருக்கு. அதில் ஒரு வகையான மான் பார்த்தா அதோட தோல் நல்ல அழகாக தங்க நிறத்தில் புள்ளி புள்ளி புள்ளியாக போட்டு அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னுது. பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும் அந்த மான். அந்த ஊர் பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வேடன் இருக்காப்புல. அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி இந்த காட்டுக்கு மிருகங்களை வேட்டையாடிட்டு போவார். இது வழக்கமாக அவர் வச்சிருந்தார். ஒரு தடவை இந்த காட்டுக்கு அவர் வேட்டையாடுறதுக்காக வந்திருந்த போது இந்த மான்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இந்த வேடனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எவ்வளோ அழகாக இருக்கு இந்த மான், எப்படியாவது இந்த மானை நான் வேட்டையாடுறேன் பார் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு முடிவு பண்ணிக்கிறாரு. முடிவு பண்ணிட்டு அந்த மான்களை நல்லா கவனிக்கிறாரு. எங்க போகுது, எந்த இடத்துல விளையாடுது அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்கிறாரு. ஒரு நாள் இந்த மான்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு இடத்துல பெரிய வலையை விரிச்சிட்டு தூரமாக மறைஞ்சிருந்து காத்திருக்காரு. இந்த மான்கள் எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடிட்டு காட்டுக்குள்ள போகிறதுக்காக அந்த பாதையில நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு மான் மட்டும் பாவம் தெரியாம என்ன ஆயிடுச்சு, வலைக்குள்ளார மாட்டிடுச்சு. உடனே ரொம்ப அழுகுது, கத்துது. எப்படியோ வலையில இருந்து வெளியில வரணும்னு பயங்கரமா போராடுது. ஆனா பாவம் இந்த மானால வலையிலேருந்து வெளியில வரவே முடியல. இது தூரத்துல இருந்து வேடனும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த மானுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் மாட்டிக்கிட்டோம், நம்மளோட நண்பர்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த மான் சொல்லுது. ஏய், இங்க வலைய இருக்குப்பா, சுத்தி முத்தி வேடன் நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், எல்லாரும் காட்டுக்குள்ளார வேகமா ஓடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மான் சொல்லுது. உடனே எல்லா மான்களும் டிபு 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 டிபுன்னு காட்டுக்குள்ள வேகமா ஓடுதுங்க. ஆனா ரெண்டு மான் மட்டும் ஓடவே இல்லை, அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே இந்த வலையில விழுந்த மான் சொல்லுது, ஏய், நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க, நீங்களும் ஓடுங்க, இல்லைன்னா வேடன் நம்மள புடிச்சிட்டு போயிடுவாங்க, ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ரெண்டு மான் போகவே இல்லை, அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரெண்டு மானை இந்த வலையில சிக்கின மானோட சகோதரி, அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த ரெண்டு மானும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சுப்பா, அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது. உடனே இந்த மான் சொல்லுது, இல்ல நீ வராம நாங்க போக மாட்டோம், என்ன ஆபத்து வந்தாலும் சரி உன்னை நான் எங்க கூட காப்பாத்தி தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லுது. இதை தூரத்துல இருந்து வேடன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தோன்னே அந்த மாணிக்கம் வேடன் மனசு ரொம்ப உருகி போயிடுச்சு. அட, என்ன ஒரு அன்பு பாசம்பா, பாவம் அஞ்சறிவு ஜீவன் தான், ஆனா எவ்வளோ அழகா அன்பு வச்சிருக்கு, ஒரு ஆபத்துங்கும் போது எந்த அளவுக்கு பக்கபலமா நிக்குது, நம்ம இந்த மானை கொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கிருந்து நடந்து இந்த மானை வலையில இருந்து விடுவிச்சு அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த 3 மானும் ரொம்ப சந்தோஷமா குடுகுடு குடுகுடு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. இந்த வேடனுக்கும் ரொம்ப சந்தோஷம். தனக்கு எதுவுமே வேட்டையாட கிடைக்கலனாலும் மனசுல ஒரு திருப்தி, அப்பாடா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காரு. இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து குட்டீஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மான் வலைக்குள்ள விழுந்துடுச்சு. இந்த 2 மான்களுக்கு என்ன தெரியும், நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தா வேடன் எப்படியாவது நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சும் நின்றுட்டு இருக்கு. ஏன் நின்றுட்டு இருக்கு, அந்த அளவுக்கு தன்னோட சகோதரர் அதாவது பிரதர் மேல ஒரு அன்பு பாசம். ஓகேயா? அதனால அன்பு வச்சவங்களுக்கு பக்க பலமா ஆபத்து வந்தாலும் உறுதுணையா இந்த மான்கள் நிக்குது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம யார் மேல அன்போ பாசமோ நம்ம வச்சாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம அவங்க கூடயே இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு அவங்களுக்கு உறுதுணையா ரொம்ப சப்போர்ட்டிவா நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும், இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அவங்க மேல வச்ச அன்பை நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, மாத்திக்க கூடாது. ஓகேயா? அன்புக்கு இந்த உலகத்துல விலையே கிடையாது குட்டீஸ். அதனால எப்பவுமே நீங்க யார் மேல அன்பு வச்சாலும் அவங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டிவா அவங்க கூடவே என்ன பிரச்சனை வந்தாலும் இருக்கணும். ஓகேயா? வேற ஒரு கதையோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன். ஓகேயா? பை பாய்.